பேபி பொட்டேட்டோவை நல்லா வதக்கிட்டு கிரேவிக்கு தேவையான பேஸ்ட்டை அரைச்சிட்டு நல்லா கொதிக்க விடும் போது இந்த பன்னீரை இப்படி சேர்த்திட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான பேபி பொட்டேட்டோ பன்னீர் கிரேவி ரெடி. வணக்கம் அண்ட் வெல்கம் டு யுகாஸ் உலகம் யூடியூப் சேனல். கிரேவி பண்ண பேனில் முதல்ல 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் பட்டரையும் சேர்த்திட்டு 2 பிரிஞ்சி இலை, சின்ன சைஸ் பட்டை, கிராம்பு, 1 நட்சத்திர சோம்பு, 2 ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடுறேன். 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து அது கலர் மாறுறதுக்குள்ளே 1 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்து அது நல்லா கண்ணாடி பதம் ஆகிற வரைக்கும் வதக்கிடுறேன். இப்போது இடித்து வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து அதுவும் நல்லா பச்சை வாசம் போக வதக்கிடுறேன். கொஞ்சமாக குடமிளகாயும் சேர்த்து அதையும் நல்லா கிண்டி விட்டுட்டு 3 பச்சை மிளகாயை கீறி சேர்த்துட்டு பேபி பொட்டேட்டோவை தோல் சீவிட்டு இந்த மாதிரி சேர்த்திட்டு வெங்காயத்தோட வதக்கி விட்டுறேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். 1 கப் அளவுக்கு பட்டாணி சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல், நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம். இப்போ மூடி எல்லாத்தையும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்க விடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இது கூட 1 கை புதினா சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் செஞ்சு விட்டுட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் செஞ்சு விட்டுக்கிறேன். இப்போது 2 கப் தண்ணி சேர்த்திட்டு உப்பு வேணும்னா செக் பண்ணிவிட்டு இப்போ இந்த கிரேவியை நல்லா கொதிக்க விடுறேன். 10 நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. மிக்ஸி ஜாரில் 1/4 மூடி தேங்காய், 6 பாதாம், முந்திரி, 1 டேபிள் ஸ்பூன் கசகசா எல்லாத்தையும் ஊற வச்சு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் சோம்பையும் சேர்த்து தண்ணி சேர்த்தாமல் நல்லா இந்த மாதிரி கெட்டியான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ 10 நிமிஷம் ஆச்சு. பார்த்தீங்கன்னா கிரேவி நல்லா கொதித்து உருளைக்கிழங்கு நல்லா வெந்தது தெரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இப்போது இந்த அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை இந்த கிரேவியில் சேர்த்துட்றேன். பேஸ்ட்டை நல்லா கிரேவியில் மிக்ஸ் செஞ்சு விட்டுடுறேன். நல்லா மிக்ஸ் செஞ்சு விட்டதுக்கப்புறம் கிரேவியை நல்லா கொதிக்க விடுறேன். கிரேவி நல்லா திக்காயிடணும். அது வரைக்கும் அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த கிரேவியை நல்லா கொதிக்க விடுங்க. இப்போது நல்லா கிரேவி திக்காயிடுச்சு. இப்போது 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, கசூரி மேத்தி ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் செஞ்சு விட்டுடுறேன். இப்போது இந்த ஸ்டேஜில் ஒரு 10 பன்னீரை இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். பன்னீரை சேர்த்திட்டு நல்லா மேலாப்பில் லைட்டாக கிண்டி விட்டுட்டு மூடியால் மூடி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு கிரேவியை இறக்கிட வேண்டியதுதான். இப்போ பன்னீரை மிக்ஸ் செஞ்சு விட்டாச்சு. மூடியால் மூடி ஒரு 5 நிமிஷம் பன்னீரை நல்லா கொதிக்க விட போகிறேன். அப்போ தான் பன்னீர் எல்லாத்தையும் நல்லா அப்சார்ப் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான பேபி பொட்டேட்டோ பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பன்னீர் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி எல்லா மசாலாவையும் நல்லா உறிஞ்சிடுச்சு. உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ கொத்தமல்லியை சேர்த்து கிரேவியை இறக்கிட வேண்டியதான். சுவையான பேபி பொட்டேட்டோ பன்னீர் கிரேவி ரெடி. இது சப்பாத்தி, பூரி, புல்கா, ஜீரா ரைஸ் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் யுகாஸ் உலகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.